So 12th student unit 13 organic nitrogen compounds la book back question 10. How will you prepare propane 1 amine அல்லது 1 propanamine சொல்லுவாங்க from. ஸோ கீழே வந்து ஒரு 3 டிவிஷன் சப்டிவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் இருந்து எப்படி ப்ரொப்பேன் 1 அமீன் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பியூட்டேன் நைட்ரைல். ஸோ இதில் இருந்து ப்ரொப்பேன் 1 அமீன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பியூட்டேன் நைட்ரைல்னு வந்திருக்கு. ஸோ பியூட்டேன் நைட்ரைல் ஞாபகம் வைக்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் எக்ஸாமில் உங்களுக்கு ஞாபகம் வரும். மெமரி பண்ணாதீங்க. இப்போ பியூட்டைன் நைட்ரைல் அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை கார்பன் இருக்கும்? 4 கார்பன் இருக்கும். ஸோ 1 2 3 4 நைட்ரைல்னால 4வது கார்பன் கண்டிப்பாக நைட்ரஜன் இருக்கும். ஸோ மொத்தம் 3 கார்பனில் லாஸ்ட்டு கார்பனில் CH3, மீதி 2லேயுமே CH2 CH2. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். ஸோ 1 2 மீதி 2 பாண்டுக்கு ஹைட்ரஜன் போட்டுடணும். அதேமாரி இந்த இதுக்கு பாருங்கள் ஒரு பாண்டு தான் இருக்குது, அதனால் 3 ஹைட்ரஜன் போடுறோம். ஸோ இதுதான் பியூட்டைன் நைட்ரைல் அல்லது ப்ரொப்பைல் சயனைடுன்னு கூட சொல்லலாம். 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரொப்பைல் சயனைடு அப்படியும் ஒரு காமன் நேம் சொல்லலாம். இல்லை எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா பியூட்டைன் நைட்ரைல் அப்படி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இதை முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன நடக்கணும், இந்த இடத்துல C ட்ரிபிள் பாண்ட் N இந்த இடத்துல இது இருக்குதுன்னு அர்த்தம். இது Rன்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இதை வந்து C ட்ரிபிள் பாண்ட் N அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ என்ன நடக்கும்னா இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகி இந்த H2O இருக்குல்லையே, அதில் O இங்கேயும் H2 இங்கேயும் அட்டாச் ஆகிரும். அவ்வளோதான். இந்த இதில் இந்த ப்ரொப்பைல் எதுவுமே ஆகலை. ஸோ என்னாயிரும் CH3 CH2 CH2 C கூட ஒரு O ஆட் ஆகிருது. ஸோ NH2. அப்போ என்ன, நைட்ரைல் அமைடாக மாறி இருக்குது. CO அப்படிங்கிறது அமைடு. இது என்ன நைட்ரைல்? பியூட்டேன் நைட்ரைல். அப்போ அமைடு பியூட்டனமைடு தான், பியூட்டனமைடு. ஸோ CO NH2 வந்தால் பியூட்டனமைடு. இதை சிம்பிளாக ஆறுன்னு சொல்லுவோம். ஸோ பியூட்டனமைடு. அப்போ நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது, நைட்ரைலை அமைடாக மாற்றணும் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். இதுதான் காமன் திங்கிங். இப்போ அமைடை அமீனாக மாற்றணும். அமைடை அமீனாக மாற்றுறதுக்கு இந்த CO போயிடுச்சு அப்படின்னா அமீனாக மாறிடும். ஸோ CO அப்படிங்கிறது கார்போனைல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? கார்போனைல். ஸோ இந்த கார்போனைலை எலிமினேட் பண்ணுறதுக்கு புரோமின் எடுக்கிறேன். புரோமினை வந்து இன் வாட்டர் இருக்குது, அது வேண்டாம், இன் KOH. ஸோ இந்த ரியேஜன்ஸை தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன், ரெண்டாவது புரோமின் இன் KOH போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த CO இருக்கு இல்லையா, அது வெளியே போயிடும். வேறு எதுவுமே செய்யாதீங்க. CO வெளியே போயிடும். மீது என்ன இருக்குது? CH3 CH2 CH2 NH2. அவ்வளோதான். ஸோ இது ப்ரொப்பேன் 1 2 3 அமீன். அப்போ ப்ரொப்பேன் 1 2 3 1வது இடத்துல அமீன் இருக்கிறதுனால 1 அமீன். ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ரொப்பனமைடு. அதிலிருந்து ப்ரொப்பைன் 1 அமீன். ஸோ நமக்கு பியூட்டனமைடு அப்படின்னா 4 கார்பன் இருந்த மாதிரி. இப்போ இதில் ப்ரொப்பனமைடு இதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து CH3 CH2 CONH2 CONH2 இதுதான் ப்ரொப்பனமைடு. ஸோ இந்த ப்ரொப்பனமைடு கூட ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. மறந்துடக்கூடாது, ரெடியூசிங் ஏஜெண்ட் இது. ரெண்டாவது ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டும் ஒரே டயத்தில் நடக்கு. என்ன நடக்கும்னா நல்லா கவனிச்சிக்கிடுங்க. இந்த கார்பனைல் தான் வெளியே போகுது, ஆனால் நமக்கு வந்து C போகக்கூடாது. CO டோட்டலாக வெளியே போனால் இந்த ரியேஜெண்ட் எடுத்துடலாம். அப்படி CO வெளியே போயிடுச்சு அப்படின்னா பாருங்கள் 2 கார்பன் தான் இருக்கும், நமக்கு ப்ரொப்பைன் வராது. 2 கார்பன் இருந்தால் ஈத் ஆயிரும்.
எத்தனை மீன் ஆயிரும். அப்போ நான் கண்டிப்பாக நமக்கு சி போகக்கூடாது, ஓ மட்டும்தான் போகணும். அதுக்காக தான் நம்ம இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஓ வெளியே போயிட்டு H2 வந்து உள்ளே வந்துடும். H2 உள்ளே வந்துடும், ஓ வெளியே போயிடும். அப்போ எப்படி வரும்? CH3 CH2 CH2, இந்த ஓ வெளியே போயிடுச்சு, NH2. அவ்வளோதான், ரொம்ப எளிமையானது. இது ப்ரொப்பேன் 1 அமீன் அல்லது 1 ப்ரொப்பமைன் அப்படின்னு போடலாம். நெக்ஸ்ட்டு மூணாவது இது வந்து 1 நைட்ரோ ப்ரொப்பேன். 1 நைட்ரோ ப்ரொப்பேன். ஸோ 1 நைட்ரோ ப்ரொப்பேன் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியணும். ஸோ நமக்கு ப்ரொப்பேன் அப்படின்னா 3 கார்பன், 1 2 3, 3 கார்பன். நைட்ரோ குரூப் இருக்கிறதுனால NO2 போட்டுருணும். ஸோ எப்படி வரும்? கார்பன் இருக்கிறதுனால இது CH2 CH2, இது CH3. ஸோ இதுதான் 1 2 3, ஒன்றாவது இடத்துல நைட்ரோ இருக்கிறதுனால 1 நைட்ரோ ப்ரொப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து ரியேஜென்ட்டு கேட்டலிஸ்டாக டின் இன் HCl. இப்படி போடும்போது டின் டெட்ராக்ளோரைன் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் அவ்வளோ டீப்பாக போவோம்னா டின் HCl, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இந்த O2 அப்படி வெளியே போயிட்டு H2 வந்து உள்ளே வந்துடும். அவ்வளோதான் லாஜிக். CH3 CH2 CH2 NH2, அவ்வளோதான். இந்த O2 வெளியே போயிட்டு H2 உள்ளே வருது. ஸோ ரொம்ப எளிமையான மெக்கானிசம் தான். ஸோ இது ப்ரொப்பேன் 1 அமீன். ஸோ இது 1 நைட்ரோ ப்ரொப்பேன். அப்போ நீங்கள் எளிமையாக ஞாபகம் வைக்க வேண்டியது இந்த ரியேஜென்ட்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க.